போதை வழக்கில் கைதான கணவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக அக்காவோட மாமியாரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருக்காங்க இங்கே ஒரு இளம்பெண். கிரைம் வெப் சீரிஸையே மிஞ்சக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த சிஸ்டர்ஸ் போட்டிருக்கக்கூடிய கொலை திட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள நிலாக்கோட்டை பகுதி அன்று காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. இதே பகுதியில் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த 55 வயது மூதாட்டி மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டி அணிந்து இருந்த 6 சவரன் நகை மாயமாகி இருப்பது தெரியவர நகை பணத்திற்காக தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டுமென காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். கிரைம் சீனில் இருந்த தடயங்களை வைத்து கொலையாளி மூதாட்டியை முதலில் குக்கரால் அடித்து அதன் பிறகு சிலிண்டரை கொண்டு தலையை நசுக்கிக் கொன்றிருக்க வேண்டுமென போலீஸ் அனுமானித்துள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 55 வயதான மைமூனா. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நிலாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட வெள்ள காலனி பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் முகமது தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் வசித்து வர வயதான தம்பதி மட்டும்தான் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை முகமது பள்ளி வாசலுக்கு சென்று நோன்பு திறந்துவிட்டு வழக்கம் போல டியூட்டிக்கு சென்றுள்ளார். பணியிடத்திற்கு சென்றதும் அன்றிரவு மனைவியை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். ஆனால் பலமுறை தொடர்பு கொண்டும் மைமூனாவிடம் பதில் வரவில்லை. இதையடுத்து சந்தேகத்தோடு பணி முடிந்து வீடு திரும்பிய முகமதுவிற்கு காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி. அவருடைய வீடு வெளிப்பக்கமாக பூட்டு போட்டு இருப்பதை பார்த்து குழம்பி போயிருக்கிறார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அங்கு மைமூனா இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மைமூனாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் 3 பீடி துண்டுகள் கிடந்துள்ளது. அதோடு சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் முழுவதுமாக திறக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் இது ஏதோ விசாரணையை திசை திருப்புவதற்கான முயற்சியாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். மைமூனாவின் உடலை பரிசோதித்ததில் அவருடைய உள்ளங்கையில் ஒரு நீளமான தலைமுடி இருப்பதை போலீஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொலையாளி ஒரு பெண்ணாக இருப்பதற்கே வாய்ப்பிருப்பதாக நினைத்த போலீசார் இறந்தவரின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அதே பகுதியில் கம்பளி விற்கக்கூடிய ஒரு வட மாநில தொழிலாளிதான் நகைக்காக மூதாட்டியை கொன்றுவிட்டதாக வாட்ஸ்ஆப்பில் குறுஞ்செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. இதனை யார் அனுப்பினார்கள் என காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மைமூனாவின் மருமகள் ஹைருனிஷா வசமாக சிக்கி இருக்கிறார். அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் தங்கையின் கணவரை ஜாமீனில் எடுப்பதற்காக சகோதரிகள் இருவரும் சேர்ந்து மைமூனாவை தீர்த்து கட்டி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹைருனிஷாவின் சகோதரியின் பெயர் ஹசீனா. இவருடைய கணவர் நிஜாமுதீன். என்ன ஆவணும்னு ஆசைப்படுறீங்க? அரசியல்வாதியாக ஒரு ஆசை. சென்ற ஏப்ரல் மாதம் கஞ்சா மற்றும் MDMA போதைப்பொருள் விற்ற வழக்கில் நிஜாமுதீன் கைதாகி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கணவரை ஜாமீனில் வெளியே எடுப்பதற்கு ஹசீனாவிற்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பணத்திற்காக முயற்சித்தும் யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. இதையடுத்து கணவரை வெளியே எடுத்துவிட்டால்
அவருக்கு இருக்கும் பெரிய இடத்து தொடர்புகளை வைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடலாம் என ஹைருனிஷாவை மூளைச்சலவை செய்திருக்கிறார் ஹசீனா. நிஜாமுதீனை எப்படி ஜாமீனில் எடுப்பது என தீவிரமாக யோசித்த போதுதான் சகோதரிகளின் மூளைக்குள் மைமூனாவின் உருவம் தெரிந்திருக்கிறது. மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 6 சவரன் தங்க கம்மலை கொள்ளையடிக்க வேண்டுமென மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார்கள். அதன்படி சம்பவம் நடந்தன்று மைமூனாவின் வீட்டிற்கு சகோதரிகள் இருவரும் சென்றிருக்கிறார்கள். மருமகளையும் அவருடைய தங்கையையும் இன்முகத்தோடு வரவேற்ற மூதாட்டி இருவருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் போட்டுக் கொடுத்து உபசரித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து மூவரும் கிச்சனில் இரவு உணவை சமைத்தபடி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஹைருனிஷா துப்பட்டாவால் மாமியாரின் கழுத்தை பின்னால் இருந்து இறுக்கி இருக்கிறார். அக்கா மைமூனாவை லாக் செய்ய கிச்சனில் இருந்த குக்கரை எடுத்த தங்கை மூதாட்டியின் முகத்தில் ஓங்கி அடித்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் மைமூனா சுருண்டு கீழே விழவும் சகோதரிகள் இருவரும் கேஸ் சிலிண்டரை எடுத்து மூதாட்டியின் தலையில் போட்டு மிக கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்துள்ளனர். மைமூனா துடிதுடித்து உயிரிழந்த பிறகு அவர் காதில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க கம்மலை கத்தியால் காதோடு வெட்டி எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீஸ் விசாரணையை திசை திருப்புவதற்காக 3 பீடி துண்டுகளை சம்பவ இடத்தில் போட்ட கொலையாளிகள் அங்கிருந்த கேஸ் சிலிண்டரையும் திறந்து வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகி உள்ளனர். மைமூனாவை தேடி இரவில் வீட்டிற்குள் வருபவர்கள் மின்சார சுவிட்சை தட்டியதும் மொத்த வீடும் பிளாஸ்ட் ஆக வேண்டுமென பக்காவாக பிளான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போடப்பட்டிருந்த வீடு என்பதால் அன்றிரவு முகமது வீடு திரும்புவதற்குள் மொத்த கேஸும் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறது. அதோடு கொலை செய்த பிறகு அதே பகுதியில் கம்பளி விற்று வந்த வட மாநில தொழிலாளி மீது பழியை போட்டுவிட்டு இருவரும் எஸ்கேப் ஆக திட்டமிட்டுதான் வாட்ஸ்ஆப்பிலும் வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள். ஆனால் மைமூனா இறப்பதற்கு முன் மருமகளின் தலைமுடியை பிடித்து இழுத்ததால் அவர் கையில் சிக்கிய ஹைருனிஷாவின் நீளமான தலைமுடி தற்போது கொலையாளிகளை அடையாளம் காட்டியிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் ஹைருனிஷா மற்றும் அவரது சகோதரி ஹசீனா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.